பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, உங்களோடு உன்னதத்தின் பலனை இணைத்து கொள்ளுங்கள். ஆதார வசனம் அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். உன்னத பலனால் தரிப்பிக்கப்பட்டவர்களே, நமக்கு கர்த்தர் வேண்டும், அவசியம். அவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய இயலாது, கூடாது. இது யுனிவர்சல் ட்ரூத். இனி ஒன்று உண்டு, நாம் கர்த்தருக்கு வேண்டும். எதற்கு? நம்முடனே நமக்குள்ளே வாசம் செய்து உலாவ விரும்புகிறார். நம்மை படைத்ததன் நோக்கமே நாம் அவரில் வாழ்ந்து அவரிடமிருந்து சகலத்தை பெற்று அவரின் துதியை சொல்லி வர வேண்டும். நாம் வாழ்வதை அவர் பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக. நாம் எப்படி பிள்ளைகள் வாழ்வதை பார்க்க விரும்புகிறோம், அதே தான். இது எங்கிருந்து வந்தது? அவரிடமிருந்து வந்தது தான். அவர் எப்போது துதியின் மத்தியில் தான் இருக்கிறார். கெரூபேங்கள், சேராபேங்கள், தூதர்கள் துதித்து கொண்டே இருக்கிறார்கள், இடைவிடாமல். இருப்பினும் நம்முடைய துதியில் பிரியப்படுகிறார். நம்முடைய துதி எப்படி இருக்கும் என்றால், நாம் என்ன சாப்பிட்டோம், என்ன மறுடத்தில் பெற்றுக்கொண்டும் என நன்றி அறிதலோடு இருக்கும். இதற்காகவே நம்ம இருளிலிருந்து மீட்டு எடுத்தார். பின் அப்படியே விட்டுவிடவில்லை. வாழ வழிகாட்ட தானே பரிசுத்த ஆவியாக வந்து நமக்குள் தங்கியுள்ளார். சகல வல்லமையோடும் வரங்களோடும் தான் நமக்குள்ளே வசிக்கிறார். வெறுமனே கைவீசி கொண்டு அவர் வரவில்லை, நம்மையே ஆலயமாக்கி கொண்டார். இவைகளையெல்லாம் காலமெல்லாம் கேட்டு கேட்டு வரும் சத்தியம் என்றாலும் இன்று இதை உணர்ந்து அனுபவித்து தியானத்துடன் கேளுங்கள். அவரவர் கேட்கும் திறனுக்கு தக்கவாறு இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்தபோது உவமைகளோடு சத்தியத்தை விளக்கி காண்பித்தார். அதே போல அவரவர் திறனுக்கு தக்கவாறு செயல்படும் விதத்துக்கு தக்கவாறு நம்முடைய திறமையை அறிந்தவர். இதை கர்த்தர் அறிவார். நமக்குள்ளே திறமைகளை, தாளந்துகளை வைத்துள்ளார். எல்லா மனிதர்களுக்கும் கொடுத்துள்ளார். 5, 2, 1 தாளந்துகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒன்றாயிலும் கொடுக்காதவர் ஒருவருமே கிடையாது. ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருக்குள் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம் பிள்ளைகள் திறமையோடு புத்திசாலித்தனத்தோடு ஒரு காரியத்தை செய்யும்போது எப்படி மகிழ்கிறோம், எல்லாரோடும் சொல்லி சொல்லி மகிழ்கிறோம் அல்லவா? அப்படித்தான் நம்முடைய பரம தகப்பனும். இந்த தாளந்துகள், திறமைகள், வரங்கள் முழுமையாக செயல்களாக வெளிவந்து இதில் நாமும் மகிழ்ந்து மற்றவர்களுக்கும் பயனடைத்தான் கொடுக்கிறார். இப்படி செயல்படுபவர்களுக்கு அவருடைய பலன் நம்மோடு இணைய வேண்டும். பேதுருவும் அவருடைய சகாக்களும் மீன் பிடிப்பதில் கைதேர்ந்தவர்கள், திறமை மிக்கவர்கள். அப்படி கைதேர்ந்தவர்களாக இருந்தாலும் தெய்வ அனுகிரகம் இல்லை என்றால் ஒன்றும் நடக்காது என்பதை லூக்கா 5 இயேசு காட்டினார். ராவெல்லாம் பிரயாசப்பட்ட ஒன்றும் கிடைக்கவில்லை என்றுதானே அவர்கள் வலையை அலசி கொண்டிருந்தார்கள். பின் அவர் என்ன சொன்னார்? ஆழத்தில் வலை போடுங்கள் என்று சொன்னார் அல்லவா? அது பகல் வேலை. ராத்திரில தான் மீன் பிடிப்பார்கள். பகல் வேலையிலே ஆழத்தில் சற்று தள்ளி கொண்டு போய் ஆழத்திலே போடுங்கள் என்றார். அத்தனை மீன்களை பிடித்தார்கள். கேட்டீர்களா? அதுதான் உன்னதத்தின் பலன். பின் இவர்களை தம்மோடு இணைத்து கொண்டார். வாருங்கள், மனிதர்களை பிடிக்கிறவள் ஆக்குவேன் என்று அழைத்தார். 3 வருடங்கள் இயேசுவோடு இருந்தார்கள். ஜெபிப்பதை பார்த்தார்கள். எப்படி ஜெபிப்பது கற்றுக்கொண்டார்கள். அற்புதங்கள், அதிசயங்களை இயேசு செய்வதை கண்டார்கள். இயேசு அனுப்பின போது சுற்றுவட்டாரங்களில் சென்று ஊழியம் செய்தார்கள். இவர்கள் வார்த்தையை கேட்டவுடன் பேய்களும் நடுநடுங்கி விலகி போயிற்று என்று சாட்சியும் சொன்னார்கள். இயேசுவுக்கு இக்கட்டான நேரம் வந்தபோது இப்படி வரம் பெற்றவர்கள், ஊழியம் செய்தவர்கள், அவரோடு இருந்தவர்கள் இப்பொழுது அவரோடு நிற்க முடியவில்லை, ஓடி போனார்கள். பேதுரு 3 முறை மறுதலித்தான். பின் மனங்கசந்து அழுதான். இப்படியெல்லாம் நடக்கும் என்று இயேசு முன்னமே அறிந்திருந்தார். சொன்னபடியே நடந்தது. இவர்களுக்கு ஒன்று தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருந்தார். ஏன் இவர்களால் நிற்க முடியவில்லை? அவர்களுக்கு திறமை இருந்தது, ஆண்டவர் கொடுத்திருந்தார், எல்லாம் கொடுத்திருந்தார். ஆனால் நிற்க முடியவில்லையே. இன்னொரு பலன் தேவை. அதனால்தான் உயிர்த்தெழுந்த பின் இவர்களை எருசலேம் விட்டு போகாதீர்கள், காத்திருங்கள், உன்னதத்தின் பலன் தரிப்பிக்கும் வரை காத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு போனார். பெந்தகோஸ்தே நாள் வந்தபோது அந்த உன்னதத்தின் பலனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பனி போல, மழை போல, பெருங்காற்று போல இவர்கள் மேல் இறங்கிற்று. இறங்கினது தான், வந்து போகிறவர் அல்ல. பின் இவர்களின் ஊழியத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 2 மேல் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆச்சரியப்பட்டார்கள். அப்படி இவர்கள் செயல்பட்டார்கள். பயமே இல்லைங்க.
நடுக்கமே கிடையாது. உபத்திரவம் துன்பம் என்றதும் இதுக்காக காத்திருக்கிறவர்கள் போல் இருந்தார்கள். அவருடைய நாமம் மகிமைப்படும் என்றால் எல்லாமே ஏற்றுக்கொள்வோம் என்பதை பிரகடனப்படுத்தியது போல் இருந்தது அவருடைய ஊழியம். அவருடைய வாழ்வு அப்படி அமைந்தது. பயமே இல்லை. ஜெயிலா வருகிறோம், அப்படித்தான் அமர்ந்தது. நீர் சொல்லுவதை நான் கேட்க முடியாது என்று யூதரிடம் சொன்னார்கள், ஏரோதரிடம் சொன்னார்கள். நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவதுதானே நல்லது என்று கேட்டார்கள். எங்கிருந்து வந்தது இது பெலன்? ஆவியானவரால் வந்தது. அன்று இந்த மேல் வீட்டரை பெற்றுக்கொண்டார்களே, அது பெற்றுக்கொண்ட பின் தான் இவர்களுக்குள் இந்த திறமை தாளந்துகளை வெளியே கொண்டு வர முடிந்தது. மக்களே, அதே போல நம்மில் ஒவ்வொருவருக்கும் திறமைகள், தாளந்துகள், வரங்கள் உண்டு. இந்த பேக்கேஜ் ரட்சிப்பு பெற்ற அன்றே பெற்றுக்கொண்டோம். ஆகிலும் இது வெளிப்பட, இது செயல்பட உன்னதரின் பல நமக்கு வேண்டும். இதற்குத்தான் ஆவியானவர் அபிஷேகம் கொடுத்தார். இப்போ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். தேவ வார்த்தை, வேதத்தை வாசிக்கிறோம், வார்த்தையும் உள்ளே இருக்கிறது. நமக்குள் வரத்தையும் வைத்திருக்கிறார். அவரவர்களுக்குத்தான் தெரியும் என்ன திறமை இருக்கிறது என்று. அப்புறம் ஏன் செயல்பட முடியவில்லை? நம்மளால் வெளியில் நிற்க முடியவில்லை, புதிய பலன் கிடைக்கவில்லை என்றால் நமக்கு இன்னொரு பலன் தேவை. அதான் உன்னதத்தின் பலன். ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளே நிரந்தரமாக அவர்தானே தங்கி இருக்கிறார். அவரே செயல்படலாமே, நடக்காது. ஆவியானவர் தான் இருக்கிறார், பலத்தோடு தான் இருக்கிறார். நமக்குள்ளே வரம் இருக்கிறது, நமக்குள்ளே வார்த்தை இருக்கிறது, நாம் பெற்ற வாக்குத்தத்தம் இருக்கிறது. இத்தனையும் இருந்து நம்மளால் ஜொலிக்க முடியவில்லை. காரணம் என்னவென்றால், நாம் அதை ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து அவரை முடுக்கிவிட வேண்டும். அவரிடம் வேலை வாங்க வேண்டும், அவரிடம் நாம் உதவி கேட்க வேண்டும், அவரை நாம் செயல்பட வைக்க வேண்டும். இதற்கு என்ன பலன் வேண்டும்? நாம் அவரை தேட வேண்டும். ஆட்டோமேட்டிக்காக இது நடக்காது. காலைதோறும் கர்த்தரை தேட வேண்டிய முறையில் தேட வேண்டும். அவருடைய சன்னிதானத்தினுடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது அந்த உன்னதத்தின் பலன் நமக்குள் நிரப்பப்படுகிறது. காலைதோறும் புத்தம்புது கிருபை. அந்த கிருபையை சும்மா படுத்துற தட்டி போட மாட்டார். செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு கூப்பிட்டு கொடுக்க மாட்டார். அரட்டை எடுத்து கொண்டிருக்கிட்ட கூப்பிட்டு கொடுக்க மாட்டார். அவர் சமூகத்தை தேட வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், சபையில் ஒரு ப்ரேயர் என்றால் உடனே அட்டன் பண்ண வேண்டும், மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய காரியத்தை தினமும் தினமும் மாறி மாறி செய்யும் பொழுது அந்த உன்னதத்தின் பலன் நமக்குள் இறங்குகிறது. இப்பொழுது நீங்கள் எந்த வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதிலே நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம். அது திறமையெல்லாம் வெளியே கொண்டு வரும், அது என்ஹான்ஸ் பண்ணும். நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவர்களாக இருக்கலாம், திறமையுள்ளவர்கள் தான். அந்த பிஸ்னஸ் செய்ய திறமை இருப்பதனால் தான் நீங்கள் ஆரம்பித்தீர்கள். ஆனால் மிளற முடியவில்லை, உயர முடியவில்லை. காரணம் உன்னதத்தின் பலன் ஒன்று கூட சேர வேண்டும். அது ஒன்று மிஸ்ஸிங். இப்பொழுது நீங்கள் பிடித்து கொண்டு விட்டால், அவரையே தேடி கொண்டு விட்டால், இரக்கம் செய்யுங்க, கிருபை செய்யுங்க, உதவி செய்யுங்க, இந்த பிஸ்னஸ் நீங்கள் நடத்துங்க, எனக்கு கற்றுக் கொடுங்க என்று அவர் சமூகத்தில் இருந்து இருந்து வேதம் வாசித்து துதித்து துதித்து ஸ்தோத்திரித்து வரும் பொழுது அந்த பலனால் நீங்கள் நிரப்பப்படுகிறீர்கள். இப்பொழுது அந்த பிஸ்னஸ் அற்புதமாய் நடக்க ஆரம்பிக்கிறது. இதுவரை தெரியாத தெளிவுகள் உங்களுக்கு கிடைக்கிறது. இதுவரை கிடைக்காத ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைக்கிறது. இதுவரை இல்லாத உங்களுக்கு ஒரு யுக்தி உங்கள் மனதுக்குள் தோன்றுகிறது. அப்படி செய்வீர்கள். அதுதான் அந்த பலன் நிறைந்தவுடன் நீங்கள் வெளியே வரக்கூடிய காரியங்கள். எப்படி அவர்கள் ஊழியம் செய்தார்களோ அது ஊழியமாக இருந்தாலும் அப்படித்தான். கொடுத்த வாக்கை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். கொடுத்த வாக்கை ஆவியானவர் உள்ளே இருக்கிறார்கள், அது வெளியே எங்கேயும் போகாது. ஆனால் அந்த வாக்கை என்ஹான்ஸ் பண்ணுவதற்கு, ஆவியானவருடைய செயலை வெளியே கொண்டுவதற்கு நாம் பலன் அடைய வேண்டும். அந்த பலன் நாம் செய்ய வேண்டும். நாம் துதித்ததிலே, ஜெபித்ததிலே, ஆராதிப்பதிலே, வேதம் வாசிப்பதிலே, நாம் பயந்து நடக்குவதிலே, கீழ்ப்படிவதிலே, தீமையை விட்டு விலகி போவதிலே, தெய்வ பயத்தோடு இத்தனை காரியங்கள் செய்யும் பொழுதுதான் அந்த பலன் நமக்குள் இறங்குகிறது. பவுல் மக்கதோனியாவுக்கு போ என்று சொப்பனத்தில் சொன்னார். அவனை புறப்பட்டு விட்டான். கேள்வி காப்படே உடனே கீழ்ப்படிந்தான். அவனுக்கு தெரியும் போனால் பிரச்சனை இருக்கும் என்று. பயமே இல்லை. ஏன் பயமில்லை? உன்னதத்தின் பலனால் நிரப்பப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் செய் என்று சொல்லும் பொழுது அந்த செய் என்ற வார்த்தைக்குள்ளே அவருடைய பலன் இருக்கிறது. எப்பொழுது நாம் கீழ்ப்படியும் போது. இந்த இடத்திற்கு போகாதே என்றால் போகக்கூடாது. இந்த இடத்துக்கு போ என்று அவர் சொல்லும் பொழுது அவர் கூட வருகிறார். ஒரு பலன் உண்டு. கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிய 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 கீழ்ப்படியத்தான் உன்னதத்தின் பலனால் நாம் நிரப்பப்படுகிறோம். அப்பொழுது நமக்கு பயம் என்பது கிடையாது, கவலை என்பது கிடையாது. யாரை பற்றி சட்டம் பண்ண மாட்டோம். உயர்ந்து கொண்டால் போகட்டும், அதை பற்றி கவலை இல்லை. கோர்ட்டு கேஸ் போடட்டும். ஏன்? அவர் பார்த்து கொள்வார். உன்னதத்தின் பலன் எனக்குள் இருக்கிறது, அவர் பார்த்து கொள்வார்.
அவர் பார்த்து கொள்வார் என்ற வார்த்தை முதலில் தெரியும். அப்பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. இப்பொழுது வராது. ஏனென்றால் பெலன். நான் அதை நம்பி இருக்கிறேன், அதை சார்ந்து இருக்கிறேன், அவரை சார்ந்து இருக்கிறேன். அந்த பெலன் உங்களுக்கு வேண்டும். இப்பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற தாளந்துகள், திறமைகள், வரம் எத்தனையோ இருக்கலாம். அந்த பெலன் சேரும்போது மட்டும்தான் செயல் வடிவம் விளைச்சலாக வெளியே வருகிறது. நீங்கள் அதை காண்பீர்கள். நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, கொடிகட்டி பரப்பீர்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, எங்களுக்குள்ளே நீர் வைத்திருக்கும் திறமை, வரங்கள் வெளியே